அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. பிள்ளையாருடைய மிக அற்புதமான சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரங்கள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு செயலை ஆரம்பித்தாலும் சரி, ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு விஷயங்கள், வேலைக்கு போகிறீங்க, இன்டர்வியூக்கு போகிறீங்க, எக்ஸாமுக்கு போகிறீங்க, அப்படி எந்த ஒரு செயல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சாலுமே பிள்ளையாருடைய இந்த அற்புதமான இந்த மந்திர வரிகளை நீங்கள் சொல்லிட்டு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வழிபட்டுட்டு போங்களேன். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்த காரியத்தில் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த ஒருவரி மந்திரங்கள் பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். பிள்ளையார் ரொம்ப ரொம்ப ஒரு குழந்தை மனம் கொண்ட கடவுளுங்க. சின்னதான ஒரு அருகம்புல் மட்டும் வச்சு வழிபட்டு தலையில் குட்டி நம்ம தோப்புக்கரணம் போட்டு வழிபட்டால் உடனுக்குடனே அந்த இடத்துல நமக்கு அருள் புரிபவர். சாணத்தில் படித்தாலும் சரி, மஞ்சளை படித்தாலும் சரி, பெரிய அளவில் கிராண்டாக பூஜைகள் பண்ணாலும் சரி, எப்படி நம்ம வேண்டிக்கிட்டாலும் அந்த நேரத்தில் அந்த க்ஷணத்தில் நமக்கு நம்முடைய காரியங்களை தடையில்லாமல் செய்து கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா விநாயக பெருமான் தான். அவரை நம்ம தினமும் வணங்கிட்டு போய் எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே நமக்கு அந்த ஒரு விஷயம் வெற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட முழுமுதற் கடவுளான பிள்ளையாரை வணங்கிட்டு நம்ம சொல்லக்கூடிய மிக சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி உங்களுடைய டெய்லி நம்ம டே டு டே லைஃபாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயத்துக்கு வெளியில் போகிறோம், புதுசாக ஒரு தொழில் தொடங்குகிறோம், இல்லை ஒரு வேலைக்கு போகிறோம், அப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே இந்த எளிமையான ஒருவரி மந்திரங்களை நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வணங்கிட்டு போனால் போதுங்க. கண்டிப்பாக நமக்கு அவருடைய அருளால் நம்முடைய அந்த ஆரம்பிக்கக்கூடிய அந்த காரியத்தில் எந்தவித தடையும் இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா இந்த ஒருவரி மந்திரங்களை சொல்லிட்டு நீங்கள் தொடங்கினா நிச்சயம் வெற்றி உங்கள் பக்கம்தான். அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒருவரி மந்திரங்கள், அந்த மந்திரங்களுடைய பதிவுகள் தான் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் தீபங்கள் ஏற்றிட்டு கூட சொல்லலாம். இப்போ தீபங்களில் நாங்கள் பேச்சுலராக இருக்கோம், தீபம்லாம் ஏற்ற முடியல அப்படிங்கிறவங்க நீங்கள் டெய்லி நீங்கள் சாதாரணமாக குளிச்சுட்டு இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரங்கள்: ஓம் கஜானனாய நமக, யானை முகத்தை உடையவனை வணங்குகிறேன். ஓம் பாலச்சந்திராய நமக, தரையில் பிறைநிலவை அணைந்தவனை வணங்குகிறேன். ஓம் கணாதிபதையே நமக, கணங்களின் தலைவனை வணங்குகிறேன். ஓம் தூமகேதுவே நமக, புகை நிறைத்தை உடையவனை வணங்குகிறேன். ஓம் விநாயகாய நமக, தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவனை வணங்குகிறேன். ஓம் விக்னநாசாய நமக, தடைகளை அகற்றுபவனை வணங்குகிறேன். ஓம் விகடாய நமக, அதீத சக்தி வாய்ந்தவனை வணங்குகிறேன். ஓம் லம்போதராய நமக, பெரிய வயிற்றினை உடையவனை வணங்குகிறேன். ஓம் சுமுக்தாய நமக, அழகிய முகத்தை உடையவனை வணங்குகிறேன். ஓம் ஏகதந்தாய நமக, ஒற்றை கொம்புடையவனை வணங்குகிறேன். ஓம் கபிலாய நமக, புனிதத்தன்மை உடையவனை வணங்குகிறேன். ஓம் கஜகர்ணகாய நமக, யானை காதுகளை உடையவனை வணங்குகிறேன். இதுதாங்க அந்த 12 ஒருவரி மந்திரங்கள். இந்த 12 மந்திரங்களுமே நம்ம பிள்ளையாருடைய விசேஷமான நாட்களையும் சொல்லலாம். இப்போ சங்கடஹர சதுர்த்தி வருது, வேறு விசேஷங்கள், விநாயகர் சதுர்த்தி, அப்படி விசேஷமான நாட்களை நம்ம சொல்லலாம். அப்படி இல்லாதவங்க டெய்லி நம்மளுடைய பூஜையில் இந்த 12 ஒருவரி மந்திரத்தை நம்ம சொல்ல 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 நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளையாருடைய அருளால் எல்லாமே வெற்றி தான் கிடைக்கும். இந்த மந்திரத்தை விசேஷ நாட்களில் சின்னதான ஒரு அருகம்புல் மட்டும் வச்சுட்டு இந்த ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு அருகம்புல்லாம் போட்டு நம்ம அர்ச்சனை பண்ணுற மாதிரி கூட பண்ணலாம். அப்படி எளிமையான முறையில் இந்த 12 நாமங்களை நம்ம அர்ச்சித்து வந்தோன்னா நமக்கு அவ்வளோ ஒரு கோடி புண்ணியங்கள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 12 மந்திரங்களும் எங்களுக்கு டெய்லி சொல்ல முடியல அப்படிங்கிறவங்களுக்கு எளிமையான சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓம் கம் கணபதியே நமக. ஏன்னா இந்த ஒரு மந்திரமானது நமக்கு அதீத பலன் கொடுக்கக்கூடிய மந்திரம். அதனால் இந்த ஒரு மந்திரத்தையும் எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்போல்லாம் கணபதியோட இந்த எளிமையான மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபட்டோன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாத்தையும், விக்கனங்களை எல்லாம் அகற்றி நம்முடைய வாழ்க்கையில் நல்லபடியாக ஒளியேற்ற செய்வார் பிள்ளையாரப்பா. அதனால் டெய்லி பூஜையில் இந்த ஒரு மந்திரங்கள் சொல்லுங்கள். நிச்சயமாக வாழ்க்கையில் உங்கள் பக்கம் வெற்றி தாங்க. இந்த ஒரு பதிவானது நிச்சயமாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.